டேய் சரவணா, ஏன்டா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதிக்கிட்டு இருக்க? இல்ல பிரியமா, இப்ப இருக்கிற வேலை சம்பளம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா அதுக்காக இப்படி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஆமா, இப்ப தீவிரமா முயற்சி பண்ணாதானே ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒன்னும் பிரியமாவையும் நல்லா பாதுகாக்கிற அளவுக்கு சம்பளம் வரணும்ல. அதான் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிரியமா, அக்கா, அத்தை, வான்னு கூட கூப்பிட முடியாத மனநிலையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இதெல்லாம் நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். அதனால எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. எப்போ ஒரு பொண்ணு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலோ அப்பவே பலவிதமான அவமானங்களுக்கும் சங்கடங்களுக்கும் தயாராயிடணும். நான் தயாரா தான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த சின்ன சின்ன அவமானங்களும் பெருசா தெரியல. எனக்கு உங்க புள்ளதான் முக்கியம், நீங்க தான் முக்கியம், நம்ம குடும்பம் தான் அத்தை முக்கியம். என்னடா இவ நம்ம குடும்பத்தை உறவு கொண்டாடுறாளேன்னு பாக்குறீங்களா? எப்ப அவர் கையால நான் தாலி கட்டிட்டனோ அப்பவே உங்க குடும்பத்துல ஒருத்தைய மாறிட்டாத்த. இனிமே என் சந்தோஷம் துக்கம் எல்லாமே உங்க குடும்பத்தோட தான். நான் என்னத்த பெருசா தப்பு பண்ணிட்டேன்? உங்க புள்ள லைஃப்ல நான் லேட்டா நுழைஞ்சுதா இல்ல ரெண்டாவதா வந்ததா? அது ஏன் தப்பு இல்லத்த, விதியோட தப்பு. எல்லா கல்யாணமும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுமா? நீங்க பெரியவங்க அத்தை, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. ஒருத்தைய கட்டிக்கிட்ட பிறகோ என்ன உங்க குடும்பத்துக்கு மருமகளா கடவுள் கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா அது பூர்வ ஜென்மத்து புண்ணிய அத்தை. அதனாலதான் உங்களை என்னால பிரிஞ்சிருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன ஜென்மத்துல நம்ம நல்ல மாமியார் மருமகளா இருந்திருக்கோம் அத்தை. இப்போ உனக்கு என்ன வேணும்? அத்தை, இப்பயாவது பேசிட்டீங்களே. நான் இவ்வளவு நேரம் சொன்னதால தானே நம்ம குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இருக்கணும். அதுக்கு நீங்க எங்க கூட வந்து இருக்கணும் அத்தை. உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம எங்களால நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது அத்தை. நீங்க இல்லாத அந்த வீடு சாமி சிலை இல்லாத சன்னதி மாதிரி காலியா இருக்கு அத்தை. அத்தை ப்ளீஸ் வாங்க அத்தை போலாம். ஏய், உன் டிராமா டைலாக் எல்லாம் கேட்டு என் புருஷனும் புள்ளைய வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? நீ சிரமப்பட்டு வசனம் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. மரியாதையா உன் வேலையை பாரு போ. அத்தை, நீங்க இல்லாம நான் அங்க போக மாட்டேன் அத்தை. அமுதா, மரியாதை அவளை போ சொல்லு. இது பாருமா, எதுக்கு இதெல்லாம்? போயிடுமா? இல்ல, நான் அத்தைய கூட்டிட்டு தான் போவேன். ஏங்க, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அவரே உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க. தயவு செஞ்சு எங்க குடும்ப பிரச்சனைக்கு நீங்களே வர வேண்டாம். அத்தை வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம ஃபேமிலி விஷயத்துல இந்த மாதிரி மூணாவது மனுஷன் சொல்ற அட்வைஸ் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க வாங்க அத்தை போலாம். ஏய், பேசாம போயிடு. பெருசா பேச வந்துட்டா. இப்ப போறியா இல்லையா? அத்தை, நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு மாமியார். வாங்க அத்தை போலாம்.
மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு, இல்ல அடி விழுண்டி. பரவாயில்ல அத்தை, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. வாங்க அத்தை போலாம். விடு அத்தை, வாங்க அத்தை போலாம். சொன்ன கேளுங்க. மரியாதை கைய விடு, சொன்னா கேளு. விடு. ஐயோ, வாங்க அத்தை போலாம். விடு. ஏய், நீ என்ன பெரிய இவளா? இவ்வளவு பேசி மடங்க மாட்டேங்கிற? அவ்வளவு திமிராடி உனக்கு? அத்தை, அத்தை, நீங்க வராம நான் போக மாட்டேன் அத்தை. அத்தை, வாங்க அத்தை. அத்தை, வாங்க அத்தை. அத்தை, நல்லவ மாதிரியா பேசுற? நிஜமாலுமே நீ நல்லவளா இருந்திருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய தெரிஞ்ச நீ கெடுத்திருப்பியா? மரியாதை இங்க இருந்து போயிடு. அத்தை, ஓடினா அத்தை, நீங்க வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அத்தை, வாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. அத்தை, ஓடினா மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல ஏமா போயிடுமா, போயிடு. போன்றாங்களா, போங்களேன். நீங்க வாங்க. டேய் வாடா. விஜி, 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 எப்படி இருக்க விஜி? நல்லா இருக்கியா விஜி? இந்த விஜி பழம் சாப்பிடு விஜி. விஜி, விஜி, என்ன விஜி இப்படி பண்ற? உனக்காக பெரிய பங்களா பார்த்திருக்கேன் விஜி. அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கேன் விஜி. விஜி, நமக்காக பெரிய பெரிய கார் பார்த்திருக்க விஜி. வேலை 7 லட்சம் ரூபாய் விஜி. நீ உட்காந்து போறதுக்காக விஜி. நீ என்னடா நடந்து போயிட்டு இருக்க? வா விஜி, போலாம் விஜி. சரி 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 சரி, கையை பிடிக்கல. ஓகே, ரெண்டு பேரும் ஷோரூம் போய் கார் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் விஜி. ஷோரூம் போய் கார் வாங்குற மூஞ்சி பாரு, லூசு லூசு. ஏன் நான் வாங்க மாட்டேனா? என்கிட்ட நிறைய காசு இருக்கு விஜி. காசு மட்டும் இல்ல, என்கிட்ட செக் இருக்கு விஜி. செக் இருக்கு, இத பாரு, 7 lakhs விஜி. விஜி, விஜி, நம்ம புது கார் வாங்கிட்டு அதுல போலாம்ல விஜி. அதை விட்டு இப்படி வெயில நடந்து போயிட்டு இருக்க லூசா நீ? யாராவது பாத்து போறாங்க, தயவு செஞ்சு போய் தொலைங்க. லவ் பண்றப்பலாம் எங்க கூப்பிட்டாலும் வருவேன். அப்புறம் தோல் எல்லாம் கை போடுவேன். இப்ப என்னன்னா என்ன திட்டுறிய நீ? சரி சரி, அதெல்லாம் விடு. நமக்கு புது வீட்டுக்கு போய் சாமான் செட்லாம் வாங்கணும். பீரோ வாங்கணும், கட்டில் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அப்புறம் நிறைய வாங்கணும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கிடலாம் விஜி. இங்க பாரு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். விஜி, விஜி, என்ன விஜி நீயே என்ன திட்டலாமா? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு வச்சிருக்கா? விஜி, 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 நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் விஜி. ஐயோ, ஏன் நீ என் உயிரை பண்ணிக்கலாம் விஜி. விஜி, விஜி, உனக்கு அதானே விஜி எல்லாம் நான் பண்றேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க தானே விஜி நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். விஜி, விஜி, வா விஜி. இல்ல விஜி, 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 என்ன 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 தள்ளி விடுறிய நீ? என்ன தள்ளி விடுறியா? நீ போ போ, விடு விடு விடு, நல்லா விடு, போ போ, என்ன தள்ளுறா?
துணி இருந்தா கொடுங்க. விட்டீங்களா? சாவடி கொண்டா அவனே. என்ன வேலை பண்ணிருக்க? சரியா அடிக்கணுமா? எந்திரிமா, ஆத்திரி போகணுமா? தண்ணி தூக்கி விடுங்கம்மா. எந்திரிங்க. தண்ணி வேணுமா? எந்திரி. போதுங்க. ஆட்டோ பிடிக்குமா? இல்ல வேண்டாம். இல்ல நானே போய்க்கிறேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு பார்த்து போங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு போங்க. யாருடைய நம்பர் இது? ஹலோ, சந்தானம் ஸ்பீக்கிங். அப்பா நான் தான் விஜி பேசுறேன். ஜி, எங்கம்மா இருக்க மை சைல்ட்? நடு ரோட்ல இருக்க. என்னம்மா சொல்ற? தலையில அடிபட்டு ரத்த காயத்தோட வந்துட்டு இருக்க. ஐயோ, என்னாச்சு? என்ன சொல்ற நீ? ஆமாப்பா, அந்த மெண்டல் பையன் வந்து ரோட்ல வந்து என்ன வம்பு பண்றான். போடான்னு தள்ளி விட்ட. அவன் திடீர்னு வந்து என்ன தள்ளி விட்டுட்டான்பா. லைட் கம்பத்துல மோதி அடிபட்டுடுச்சுப்பா. ஐயோ, பெரிய காயமா? ஆமாப்பா. நீ என்ன பண்ற? பக்கத்துல ஹாஸ்பிடல் போய் அட்மிட் ஆயிடு. நான் இப்பயே புறப்பட்டு வரேம்மா. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒரு சூப்பர் யோசனை தோணுது. என்னம்மா? இது நடந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, என் மாமியார்காரி அங்குவ சமாதானப்படுத்தலான்னு அவங்கள தேடி போனேன். என்னை அசிங்கப்படுத்தி அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. அதுல எனக்கு எதுவும் அடிபடல. இந்த லூசு பையன் என் தலையை ஒடிச்சிட்டாப்பா. இந்த காயம் அத்தக்காரி தான் தள்ளி வந்துச்சுன்னு இந்த விஷயத்தை பெருசு பண்ணி என் மேல சிம்பத்தி கிரியேட் பண்ண போறேன். என்னங்க சொல்லுங்களேன். என்ன மூலவனுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி அருமையான ஐடியா கொடுத்துருக்க. ஆமாப்பா, நமக்கு ஏற்படுற சோதனை கூட நமக்கு சாதகமா ஆக்கிக்கணும். நானும் அதுதான் பண்ண போறேன். நீங்க நான் சொல்லும் போது கரெக்டா வீட்டுக்கு வாங்க. சரிம்மா சரிம்மா. ரொம்ப வலிக்குதா? வலிக்குது, ஆனா சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா, நான் சொல்லும் போது கரெக்டா நீங்க வந்துடணும். சரிம்மா சரிம்மா. என்னங்க விஜய்க்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல, எல்லாம் நல்ல விஷயம்தான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது விஜி. நான் உன்னை தள்ளி விட்டுற கூடாது. தப்பு தப்பு தப்பு. நான் உன்னை கீழே தள்ளி விட்டுற கூடாது விஜி. எவ்வளவு ரத்தம் தப்பு. ஐயோ விஜி, நீ பாவம் விஜி. பாவம். காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுதுடா. பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இங்க வந்து படுத்துட்டு இருக்க. எந்திரிச்சு வாடா, எந்திரிச்சு வாடா, சாப்பிடலாம். எந்திரிடா, வாடா போலாம். வாடா சாப்பிட போலாம். வேணாமா போலாம், வாடா வாடா. விஜிமா? விஜி? விஜயா? ஆமாம்மா. அவளை எங்கடா பார்த்த நீ? அங்க பார்த்தம்மா நானு. அந்த கடை தெருல அங்க பார்த்தேன் விஜய. சரி வா போலாம். புது கார் வாங்க கூட்டமா வர மாட்டேன்னு சொல்லிட்டா. புது வீடு வாங்கலாம், வா அங்க போய் இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். வர மாட்டேன் தள்ளிட்டாமா. நான் சொல்றேன் விஜய்கிட்ட வா. நானும் அவளை தள்ளி விட்டுட்டேம்மா. கீழே தள்ளி விட்டுட்டியா? ஐயோ, ஏடா அவளுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? ஆமா, அப்படியே சுத்தி 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 வந்தா அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டேனா விழுது கரண்ட் கம்பத்துல மோதி அப்படியே ரத்தம் வந்துச்சுமா. தப்பு தப்பு இல்ல, தப்பு இல்லமா? நான் பண்ண தப்பு இல்லமா? இல்லடா இல்லடா, வா. தப்புதானே? இல்லடா. என்ன தூக்கல போட சொல்லுமா? போலீஸ்ல சொல்லி என்ன தூக்கல போட சொல்றியா? நிலைமையில உட்கார வச்சுட்டியே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? சரி வா, வாடா. நான் தப்பு பண்ணிட்டேமா. வீட்லயே பேசாம இருந்திருக்கலாம்ல. இந்த அம்மாவுக்காவது நீ வீட்லயே அடங்கி உடங்கி இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வராம இருந்திருக்கும்ல. பண்ணிட்டேமா நானு? இல்லடா, நீ எந்த தப்பும் பண்ணல. ஏற்கனவே அவ என்ன அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து நீ அவளை அடிச்சு மண்டை உடைச்சு வச்சிருக்க. என்ன நடக்க போகுதோ கடவுளே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. விஜய்க்கு ஏதோ ஆயிருக்காது இல்ல? ஆயிருக்காது, ஒன்னும் ஆகாதுடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ,
இன்ஸ்பெக்டர் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அப்படியா? சரி சார், ஏதோ வேலை இருக்கு போகணும்னு சொன்னீங்களே, டைம் ஆச்சு சார். ஓகே, எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் Yes, அப்புறமா sir. ஃபோன் பண்றேன். ஹலோ பிபி ஹாஸ்பிட்டல். உங்க ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்க. பாம்பு வச்சிருக்காங்களா? யார் பேசுறது? ஏய் வெண்ண, பாம்பு வச்சவன் பேரு அட்ரஸ்லாம் கொடுத்துட்டா போவான். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாம் வெடிச்சு சிதற போறீங்க. எல்லாம் சதறி சாகுறதுக்குள்ள வெளியில ஓடி போயிருங்க. ஐயோ, பாம்பு வச்சிருக்காங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. சீக்கிரம் எல்லாரும் சொல்லுங்க, சீக்கிரம். ஹலோ, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? சீக்கிரம் மேலே இருக்கிற பேஷண்ட் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுங்க. ஐயோ, ஏப்பா யாருங்க? கிரி, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சக்சஸ். ஹலோ ஹலோ, மங்களலட்சுமி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் ஷிஃப்ட் பண்ணு. ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் கீழே வந்துடணும். ஐயோ சரி, நான் சொல்றேன். அம்மா பாம்பு வச்சிட்டாங்களா? சீக்கிரம் வாங்க. ஐயோ, சீக்கிரம் வாங்க. பாம்பு வச்சிட்டாங்களா? பாம்பு வச்சிட்டாங்களா? சீக்கிரம் வாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? எல்லாரும் வெளில வந்துருங்க, ஓடி வந்துருங்க. யோ வாயா, பாம்பு வச்சிருக்காங்களா? ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? வாங்க போலாம். ஹலோ, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? சீக்கிரம் உடனே எல்லா எமர்ஜென்சியும் ஷிஃப்ட் பண்ண சொல்லு. இதோ சொல்றேன், உடனே சொல்றேன். ஏய் யாருப்பா? ஏய் பாம்பு வச்சிருக்காங்களா? வாங்க பா. வெளியே போய் தொலைங்க. பாம்பு வச்சிருக்காங்களா? சீக்கிரம் போங்க. அம்மா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? சீக்கிரம் போங்க. கிதா பாம்பு வச்சிருக்க. அம்மா அம்மா, என்னடா? ஹாஸ்பிட்டல்ல யாரோ பாம்பு வச்சிருக்காங்க. ஐயோ, சிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல யாரோ பாம்பு வச்சிருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் வெளில வாங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்க. மருந்து டாக்டர். என்னாச்சு? என்னாச்சு? பாம்பு வச்சதா யார் சொன்னா? வெளியில ஓடிட்டு இருக்காங்க டாக்டர். எல்லா பேஷண்ட்டையும் வெளியே அனுப்புங்க. கூட்டிட்டு போயிடுங்க. சீக்கிரம். டாக்டர் கேக்கல. ஐயோ,